வணக்கம். திருப்பாவை பாடல் 14. திருவெம்பாவை 14. இது ரெண்டும் இன்னைக்கு நாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு தெய்வத்தை தொடுகின்ற பாதையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை ரொம்ப அழகாக இந்த மாந்திரிக் பொயட்ரியில் ஸ்ரீ ஆண்டாள் அன்னையும் மாணிக்க வாசகரும் நமக்கு அருளியிருக்கிறார்கள். எத்தகைய ஒரு உயர்வான ஒரு கற்பனை திறமும் எத்தகைய உயர்வான ஒரு ஞானத்தையும் அளிக்க வல்ல விஷயமாக இந்த ரெண்டு பாடல்களும் இருக்கு. திருப்பாவை பாடல்ல ஆண்டாள் அவர்கள் முழுக்க முழுக்க சரணாகதி தத்துவத்தை பல உண்மைகளை அழகிய ஒரு இமேஜினேஷனோட அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். ஸோ இப்போது அங்கே ஒருத்தர் வீட்டில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கும். முன்னாடி காலத்தில் அங்கே தண்ணி ஊற்றுனா அந்த இடம் எல்லாம் அப்படியே அந்த மண் வளமாக இருக்கிறதுக்கு தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணி ஒரு ஆற்றுப்படுகை மாதிரி ஏன்னா கிணறெல்லாம் இருக்கும் அந்த காலத்தில். அந்த மாதிரி பின்னாடி குளமும் வச்சுருப்பாங்க ஒரு சிலர். ஸோ இது ஆல்ரெடி பேஸ் அங்கே ஒரு வளமை இருக்குது. ஒரு தண்ணியோடைய தன்மை அங்கே இருக்குது. அதாவது எப்படி சொல்ல, செழிப்புக்கு இந்த விஷயத்தை மையமாக வைத்து அந்த இடத்துல சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு அல்லி மலரும் வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு அல்லி மலரும் ஆம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் இருக்குது. அந்த இது எவ்வளோ ஒரு அழகான விஷயம்னா, இந்த செங்கல் நீருன்றது அந்த சிவப்பு அல்லி அது அப்படியே வாய் நெகிழ்ந்து அது பக்கத்தில் இன்னொரு ஒரு வெண்மையான ஒரு அல்லி மலரை போய் அது ஒன்றோடு ஒன்று சேர்றதுக்கு போகுது. அதாவது அதில் இருக்கக்கூடிய ஓமையை பார்க்கும்போது நம் மனசுலேயே நம்ம அப்படி ஒரு கரைந்து போகக்கூடிய ஒரு விஷயம். அந்த மலரும் இந்த மலரை அடையுது அப்படின்னா செங்கழு நீர் அப்படிங்கும்போது ஒரு சிவப்பு நிறத்தை அது குறிக்குது. ஸோ அது ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வைட்டல் அப்படிங்கிறத காட்டிலும் ரெட்டு ஒரு ஆணித்தரமான ஒரு வைப்ரண்ட் கலர் அது. ஸோ அது மாதிரி இங்கே நம் மனதில் உறையும் இறைவன் உறையக்கூடிய இந்த ஹிருதய கமலத்தில் இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். அதாவது கருணை வழியணும், அப்படியே ஒரு சரணாகதியும் இருக்கணும். அதுதான் இந்த பாடல். எவ்வளவுதான் தன்னுடைய சுய முயற்சியில் ஒருத்தர் நிறைய விஷயங்களை செய்தாலும் கூட அது பூரணம் அடைவது அந்த சரணாகதியில் தெய்வ தொடுதலில் தான் அப்படிங்குதான் இந்த விஷயத்தோட நம்ம சொல்கிறோம். ஏன்னா இங்கே இவ்வளோ நல்ல ஒரு தெய்வத்தை மலரச் செய்யக்கூடிய திருவுருமாற்றத்தையும் தூய்மையையும் தன்னகத்தே வைத்து இறைவன் வருகின்ற அந்த நேரத்தில் அந்த பெண் அவர் வர நேரம் பார்த்து அந்த ஜீவன் அப்படியே மயக்கத்தில் போயிடுது. ஏன்னா அந்த ஜீவன் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வில் இன்னும் இருக்குது. அதனால தான் அது செங்கழு நீர் அப்படிங்கிறது அந்த சிவப்பு தன்மையை குறிக்கிறது. அப்போ என்ன நடக்குது, நீ இந்த மாதிரி என்னை எழுப்புவன் வெளியில் இப்போ அவுட்டர் லேயரில் பாருங்கள், நீ என்னை எழுப்புவன்னு சொன்னியே, இப்போ எங்கே போயிட்ட, உனக்கு வெக்கம் இல்லையா அப்படிங்கிற அளவில் கேட்குறாங்க. இது அவுட்டர் லேயரில். அப்போ அதோட இன்னர் லேயர் அப்படின்னா ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போதந்தார். அப்போது ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி திருவுரு மாற்றம் அடைந்து இறைவனை தன்னகத்தே தூய்மையான நிலையில் எல்லா கரணங்களிலும் தூய்மையுடன்
விளங்கும் கடவுளை உள்ளே வைத்து கொண்டிருக்கின்ற பல பேர் வந்து பாட வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீ வந்து இன்னும் வந்து அந்த ஒரு வாசனையிலேருந்து நீ இன்னும் வளரல. ஆனால் அதுக்குள்ளே நீ வந்து வாசலில் வந்து வெண்பல் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அந்த அட்டாச்டு ஒரு மாதிரி வந்து ஒரு பிடிப்பு வந்து இருக்குது, அதை காட்டுற. அது இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாததுனால தான் இந்த மாதிரி சொல்லி சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை. இப்படி நம்ம முடியலன்னு நிற்கும் போது நம்ம கடவுளை கண்டிப்பாக கூப்பிடும்போது அவர் வந்து அந்த நம்முடைய இந்த முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை நமக்காக அருள் பாலித்து அங்கே அவர் வருகின்றார். ஸோ இந்த இன்னர் ஜேர்னியில் ஒரு பாயிண்ட்டு கூட அந்த சரணாகதி இல்லாமல் போக முடியாது. அதை தான் இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது, ஸோ ரெட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர் ஆஃப் த கலர், ஃபார் தெர் ஆர் மெனி ரெட்ஸ். திஸ் மே பி கலர் ஆஃப் ஃபிசிக்கல் கான்ஷியஸ்னஸ். கோல்டன் ரெட் லைட் ஹேஸ் அ ஸ்ட்ராங் டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். ஸோ இந்த கோல்டன், அதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த ரெட் பொன் கூரை, அந்த செம்பொன் கூரை அப்படிங்கிறது வானம், நம்ம மேல் இருக்கக்கூடிய உயர்நிலை. ஸோ அந்த லைட் வந்தால் தான் வெளிச்சம் வந்து வரும். ஆனால் ஆல்ரெடி நிறைய ஆன்மாக்கள் அதெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அவங்க காட்டுறாங்க. எப்படி ஜீவாத்மா வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இன்னும் அந்த பந்தத்தில் இருக்கிறத நாட்டை வந்து அன்டைப் பண்ணணும், அதை விடுவிக்கணும். அந்த வேலையை சரணாகதி மூலம் செய்யணும். இதே விஷயம் வந்து நம்ம திருவெம்பாவையில் சித்து தபஸை பற்றி சொல்கிறாரு. அதாவது காதார் குழைநயமாட, பைம்பூன் கலனாட, கோதை குழலாட, வண்டின் குழாமாட. ஸோ இப்போ இங்கே வந்து காதார் குழையாட, அதாவது நயமாக, அதாவது ரொம்ப அப்படியே ஃப்ளெக்சிபிள் அண்ட் பிளாஸ்டிசிட்டியோட வந்து இந்த உடம்பானது மாறி இருக்கு, கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்ம்டு பீயிங்காக இருக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அதுதான் அந்த ஐம்பொன் கலன். அப்படின்னா கலன் ஆடை அப்படிங்கிறது இந்த பாடி வந்து, இந்த உடம்பானது இந்த உள்ள ஜேர்னி போகிறதுக்கு முன்னாடி இதுதான் அந்த சித்தர்களும் யோகிகளும் அனுபவிக்கிற விஷயம். அந்த ஐம்பொன் அப்படிங்கிறது பொன், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம். இந்த அஞ்சும் வந்து ஒரு ஆல்கெமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது. அதாவது சித்தர்களுடைய வழியில் பார்த்தோம்னா ரசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை வந்து இங்கே இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரசவாதம் நடக்கும் பொழுது கோதை குழலாட, வண்டின் குழாமாட அப்படின்னு இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஒரு விஷயம் வந்து ஆடன்னும் போது ஆனந்த தாண்டவத்தை இங்கே மாணிக்க வாசகர் சொல்கிறார். இந்த ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அனந்த நிலை, பரவசம், ஆனந்தம். அது வந்து மனிதனுடைய நிலைக்கு நாம் அதை வந்து சொல்லவே முடியாது. ஸோ அதோட ஒரு துளி கூட நம்மளால் தாங்க முடியாது. கடவுளுடைய அந்த தொடுதல், பரவசம் வந்துருச்சுன்னு எல்லாரும் அப்படியே சாமியாடி கீழே விழுறாங்களே, அது பரவசம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அளவில் உள்ள வந்து ஒரு ஸ்பார்க் வந்து கடவுளை உணர்வில் தெரிஞ்சால் கூட அந்த நிலை. இது இந்த மாதிரி ஐம்பொன் ரசவாதம் நடந்த ஒரு உடம்பில் கடவுள் வராரு அப்படின்னும் போது அதில் இருக்கிற அத்தனை வாசனையும் போய் இட்ஸ் பிகம் அ கம்ப்ளீட் டிரான்ஸ்பரண்ட் மிரர் லைக் திங். அப்படியே கண்ணாடி ஒரு பாத்திரம், அது எப்படி நம்ம பார்த்தோம்னா அதுக்குள்ளே எல்லாமே தெரியும். அந்த ரசவாத நிலையில் அந்த ஆன்மா வந்து நிற்குது. அப்போதான் கடவுள் அங்கே வந்து உடனே வந்து தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை, ஒரு ஜீவன் தன்னை நோக்கி அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அப்படி மேலே பார்த்துருச்சு. அந்த நிலையில் வர்றது தான் கடவுள் சந்தோஷப்பட்டு என்னை பார்த்துட்டேன்னு ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. அதை விளக்குற வகையில் தான் சிதம்பரம், சித்து அம்பரம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். அம்பரம் அப்படிங்கிறது ஒரு வானத்தையும் குறிக்கும், அப்புறம் அம்பலம் அப்படிங்கிறது நடன மேடையும் குறிக்கும். எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இது
தபஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது கான்ஷியஸ்னஸ், பியோர் எனர்ஜி கான்ஷியஸ்னஸ், ஃப்ரீ இன் இட்ஸ் ரெஸ்ட் ஆர் ஆக்ஷன். ஸோ இப்போ அந்த ஆனந்த தாண்டவம் நடந்தபடியால் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன். The word Chidambaram derived from Chit, that means consciousness, and Ambaram is sky, Akasha Tattvam. So இப்போ என்ன நடக்குது? It refers to Chit Akash, the sky of consciousness. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த நாலேஜ் வந்தாச்சு அந்த ஜீவனுக்கு, தான் யார் என்று புரிஞ்சிருச்சு, த செல்ஃப் ரியலைஸ்ட் ஆயிடுச்சு, தன்னோட வேலையும் புரிஞ்சிருச்சு. அப்போ அந்த கடவுள் தன் சந்தோஷத்தில் அந்த ஜீவனை பார்த்து ஒரு ஆனந்த நடமுடிகிறார். அதுதான் அந்த ஆனந்த தாண்டவம். அது நடந்த ஒரு சிம்பாலிக்கான பிளேஸ் தான் இது, சிதம்பரம் கோவிலில் இருக்கக்கூடிய நடராஜருடைய அந்த ஆனந்த தாண்டவம். ஸோ எவ்வளோ அருமையாக இருக்குது இதோட விளக்கம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது இதில் வார்த்தைகள் காதார் குழையாட பைம்புன் கலனாட, இப்போ உங்களுக்கு புரியும். கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாட சிற்றம்பலம் பாடி. இப்போ என்ன பண்ணணும்? வேதமும் பாடியாச்சு, ஏன்னா இதெல்லாம் வேதம்தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நாம் பாதார அரவிந்தத்தில் விழுந்து வணங்கி நாம் உய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய தத்துவம். ஸோ அரவிந்தர் இங்கே அகெயின் வந்து the psychic being is behind the veil and man being the mental being in life and body lives in his mind and not in his psychic. Sri Aurobindo. இன்னொரு விஷயம், அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இமேஜினேஷன் லெட்டர்ஸ் ஆன் பொய்ட்ரி அண்ட் ஆர்ட்ல சொல்லியிருக்கார். இங்கே வந்து அந்த இமேஜினேஷன் எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகள் வந்து இது பண்ணியிருப்பாங்க பாருங்க. சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி, அதாவது கொன்றை மலரை வைத்திருப்பது அப்படிங்கிறது. ஸோ இந்த கொன்றை மலரை தான் மதர் வந்து இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் அந்த அவங்களுடைய மனதில் கடவுளுடைய ஆனந்த தாண்டவத்தோட அப்படியே அவங்க கற்பனை செய்து பார்த்து வார்த்தைகளையாக அது வந்து வெளியில் வந்து விஷன் வந்து வருது. ஸோ இப்போது அதுக்கான எக்ஸ்பிரஷன் அவர் சொல்கிறார். இஸ் இட் நெசசரி டு சே விச் இஸ் விச்? It is not possible to deny that it was an experience, even if one cannot affirm it not being in the consciousness of the writer. But even if it is an imagination, it is a powerful poetic imagination which expresses what would be the exact feeling in the real experience. So imagination எதேதோ கற்பனை பண்ணுறதில்ல, தனக்கு புரிய வைத்த அந்த விஷனை எக்ஸ்பீரியன்ஸை அழகாக அதை வகைப்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு நயத்தோடு அவங்க சொல்கிறாங்க. அதை தான் இங்கே அவர் அண்டர்லைன் பண்ணுறாரு. இட் சீம்ஸ் டு மீ that is quite enough. There are so many things in Wordsworth and Shelley which people say were only mental feeling and imagination, and yet they express the deeper seeing or feeling of the seer. For poetry, it seems to me the point is irrelevant. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இமேஜினேஷனில் நம்ம எப்படி ஒரு பொய்ட்ரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த தினம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் அனுபவிக்கிறோம். இப்போ நம்ம திருப்பாவை சத்யபிரியா பாடுறதும் நம்ம ரேவதி சங்கரன் அவர்களுடைய கணீர் கணீர் என்ற அந்த திருவெம்பாவையும் அனுபவிப்போம். நன்றி. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பெனக் காண் செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்துவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எலும்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணந்தாய் நாவுடையாய் சங்கெடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடலோர் எம்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 14. காதார் குழையாட பைம்பூன் களனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப் புனலாடி சிற்றம்பலம் பாடி வேதப் பொருள் பாடி அப்பொருளா மாபாடி சோதி
திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வளை இதன் பாதன் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.